ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னங்க பண்ணுறது, சில சமயங்களில் இப்படியும் நடக்குது. என்னோடய செடியில் பார்த்திங்கன்னா அதில் இருக்க இலைகளில் எல்லாத்துலேயுமே ஓட்டை. இந்த ஓட்டைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சியோ குருவியோ இல்லை, இந்த ஓட்டைக்கு காரணம் இந்த செடியே தான். ஆமாங்க, இந்த செடியில் இப்படி தான் இருக்கும். இந்த மான்ஸ்டெரா பிளான்ட்டோட தனி சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைகளில் வர அழகான கோலங்கள் தான். பாருங்கள், வரி குதிரைக்கு வர மாதிரி ரெண்டு பக்கமும் கோடுங்க. இதில் எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது, வேடிகேட்டட்லாம் கூட இருக்குது. என்கிட்ட இருக்க வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடன்சோனி. இதுதான் இருக்கிறதுலே சின்ன இலையாக வரும். மீதி இருக்க வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா இலைகள் இன்னுமே பெருசாக வளரும். இந்த செடியை நம்ம இன்டோராகவும் வளர்க்கலாம், அவுட்டோராகவும் வளர்க்கலாம். பட் ரொம்ப டைரெக்டான சன்லைட்டில் வளர்க்க முடியாது. கொஞ்சம் ஷேடடான ஏரியாவில் வச்சிங்கன்னா சூப்பராகவே வளரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இது ஒரு க்ரீப்பர் வகையை சேர்ந்ததுன்றனால நாம் வீட்டுக்குள்ளே வைக்கும் போது ஏதாவது ஒரு கார்னரில் வைக்கிறோம் அப்படின்னா இது உங்களுக்கு சூப்பராக படரும். ரூட்ஸ் சிவரை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குன்னு ஆர்டிஃபிஷியல் கிளிப்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம செவத்தில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மை நம்ம அது கூட அட்டாச் பண்ணி விட்டுடலாம். அது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.